வணக்கம் 10 மணி செய்திகளுக்காக நான் ஆர் தேவப்பிரியன். இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். சென்னை கோயம்பேட்டில் பூண்டு விலை கிலோ 500 ரூபாயாக உயர்வு. அறுவடை தொடங்கிய போதும் விலை உயர்ந்திருப்பதாக வியாபாரிகள் தகவல். மூன்று நாள் பயணமாக இன்று டெல்லி செல்கிறார் ஆளுநர் ஆர் என் ரவி. தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டத்தொடர் தொடங்க இருக்கக்கூடிய நிலையில் உள்துறை அமைச்சரை சந்திக்க உள்ளதாகவும் தகவல். (2222) பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்களுக்கு இன்று தேர்வு மையங்களுக்குள் சோதனைக்கு பிறகு அனுமதிக்கப்படும் தேர்வர்கள். திருப்பூர் தென்னம்பாளையத்தில் சாலையோர கடைகளால் வியாபாரம் பாதிக்கப்படுவதாக குற்றச்சாட்டு. உழவர் சந்தையில் கடை வைத்திருக்கக்கூடிய விவசாயிகள் சாலையில் காய்கறிகளை கொட்டி போராட்டம். தேனியில் மாரத்தான் போட்டி நடத்துவதில் குளறுபடி என்று புகார். பேனரை கிழித்ததுடன் சாலை மறியலில் ஈடுபட்ட போட்டியாளர்கள். ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவிலில் ஒரு கொடிமரத்தை காணவில்லை என்று புகார். கல்லால் ஆன 2 யானை சிலைகளும் கடத்தல் என்று காவல் நிலையத்தில் புகார் அளித்த இந்து சமய அறநிலைத்துறை அதிகாரிகள். திமுகவிடம் கூடுதலாக தொகுதிகளை கேட்டதாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி நிர்வாகிகள் பேட்டி. மாநிலங்களவை எம்பி பதவி குறித்து பேசவில்லை என்றும் விளக்கம். இன்று மதிமுக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடன் திமுக தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை. கடந்த முறையை விட கூடுதல் தொகுதிகளை கேட்க இரு கட்சிகளும் தீவிரம். நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட கார்த்தி சிதம்பரத்திற்கு வாய்ப்பு வழங்கக்கூடாது என்று காங்கிரஸ் கட்சியின் ஒரு தரப்பு தீர்மானம். சீட் கொடுக்க வேண்டாம் என்று கார்த்தியின் ஆதரவாளர்களும் தீர்மானம் நிறைவேற்றியதால் பரபரப்பு. பாஜக கூட்டணியில் மீண்டும் அதிமுகவை இணைக்க தூது சென்றாரா ஜி.கே. வாசன். எதிரிகளை வீழ்த்த ஒன்றாக இருப்பது அவசியம் என்றும் கருத்து. என்னுடைய சந்திப்பு நாட்டு நலன், எதிரியை வீழ்த்துவது. அப்ப புரிஞ்சுக்க வேண்டியதுதான். நீங்க அதுக்கெல்லாம் பலமா இருக்கணும் இல்லையா? அது மாதிரி தானே எல்லாரும் நினைப்பாங்க. அது மாதிரி தான் நானும் நினைப்பேன். பாஜக எங்களுக்கு எதிரி என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கருத்து. பாஜக கூட்டணிக்கு எப்போதோ முற்றுப்புள்ளி வைத்து விட்டதாகவும் விளக்கம். எங்களை பொறுத்தவரை தோழமையோடு இருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு எதிரி என்ற கண்ணோட்டத்தோட தான் நிச்சயமா பார்ப்போம். அதனால அதுக்கு உண்டான விமர்சனங்கள் கண்டிப்பா வரும். முதலமைச்சருடன் நேரில் விவாதிக்க தயார் என்று அண்ணாமலை சவால். அமைச்சர் மனோ தங்கராஜுடன் விவாதம் நடத்த செய்தி தொடர்பாளரை அனுப்பி வைப்பதாகவும் பேட்டி. புதுச்சேரி தொகுதியில் பாஜக வேட்பாளரை நிறுத்த என்ஆர் காங்கிரஸ் ஒப்புதல். தமிழிசை சவுந்தரராஜன் போட்டியிட வாய்ப்பு என்று தகவல் வெளியான நிலையில் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடன் சந்திப்பு. ராமேஸ்வரத்தில் சேர்ந்த 23 மீனர்களை கைது செய்த இலங்கை கடற்படை 2 விசைப்படகுகளையும் பறிமுதல் செய்தது. சொத்து குவிப்பு வழக்கை தாமாக முன்வந்து விசாரிக்க நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் தலைமை நீதிபதியின் அனுமதியை பெறவில்லை. உயர்நீதிமன்ற பதிவாளர் உச்சநீதிமன்றத்தில் அறிக்கை தாக்கல். சென்னை மாநகருக்குள் பயணிகளை ஏற்ற இறக்க அனுமதிக்க வேண்டும் என்று ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் கோரிக்கை. ஆலோசித்து முடிவெடுப்பதாக சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் தரப்பில் தகவல். விஜய் கடைசியாக நடிக்கவுள்ள படத்திற்கு கதை கூறியுள்ள இயக்குனர் H. வினோத். கமல்ஹாசனுக்கு சொன்ன அரசியல் கதையில் விஜய் நடிக்கிறாரா என்ற எதிர்பார்ப்பு. சிலி நாட்டில் பற்றி எரியும் காட்டுத் தீயால் தீக்கிரையான ஆயிரக்கணக்கான வீடுகள். 46 பேர் தீயில் கருகி உயிரிழந்த பரிதாபம். இங்கிலாந்திற்கு எதிரான 2வது டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி தடுமாற்றம். தொடக்க வீரர்கள் இருவரையும் சொற்ப ரன்களில் அவுட்டாக்கினார் ஆண்டர்சன். Just going away from the left-hander, as a left-hander on the shot. Good call, Ani. எதனால இது ஆயிருக்குன்னு போன ஓவர் ஸ்பெல் ஆஃப் ஃபாஸ்ட் bowling எஸ்எஸ்சி ஜெய்ஸ்வால்.
நாடாளுமன்ற தேர்தலில் திமுக, சிபிஐ, சிபிஎம், மதிமுக, விடுதலை சிறுத்தைகள் என்று அனைத்து தரப்பினரிடம் திமுக தன்னுடைய பேச்சுவார்த்தை தொடங்கியிருக்கக்கூடிய நிலையில் இன்று சிபிஐ கட்சியுடன் தொகுதி பங்கீடு தொடர்பான பேச்சுவார்த்தையை தேர்தல் ஒருங்கிணைப்பு குழு தற்போது நடத்திருக்கிறது. விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் கோகுல். இன்னைக்கு சிபிஐ தரப்பிலிருந்து பேச்சுவார்த்தைக்கு வந்திருக்காங்க. அவங்களோட எதிர்பார்ப்பு என்ன? திமுக எவ்வளவு தொகுதிகளை தர முன் வந்திருக்காங்க? திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இன்றைய தினம் தொகுதி பங்கீடு மற்றும் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக அண்ணா அறிவாலயம் வந்திருக்கிறார்கள். ஏற்கனவே திமுகவுடைய தொகுதி பங்கீட்டு குழுவோடு நேற்றைய தினம் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி பேச்சுவார்த்தை நடத்திய நிலையில் இன்றைய தினம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, மதிமுக உள்ளிட்ட கட்சிகள் பேச்சுவார்த்தை நடத்துகிறார்கள். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக ஒரு 4 பேர் கொண்ட குழுவானது பேச்சுவார்த்தைக்காக அமைக்கப்பட்டது. அந்த குழுவில் மத்திய குழு உறுப்பினர்கள் சம்பத், சண்முகம் மற்றும் மாநில செயற்குழு உறுப்பினர் குணசேகரன் மற்றும் கனகராஜ் உள்ளிட்ட 4 பேர் இடம்பெற்றிருக்காங்க. திமுகவும் 7 பேர் கொண்ட ஒரு தொகுதி பங்கீட்டு குழுவை பேச்சுவார்த்தைக்காக அமைத்திருக்கிறது. தொடர்ந்து கூட்டணி கட்சிகளோடு பேசி வருகிறார்கள். அந்த அடிப்படையில் இன்றைய தினம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோடு அந்த தொகுதி பங்கீடுக்கான முதற்கட்ட பேச்சுவார்த்தை நடைபெற உள்ளது. ஏற்கனவே கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி 2 தொகுதியில் போட்டியிட்டது. மதுரை, கோயம்புத்தூர் உள்ளிட்ட 2 தொகுதியில் போட்டியிட்ட நிலையில் இந்த தேர்தலில் ஏறக்குறைய 5 தொகுதி அடங்கிய ஒரு விருப்ப பட்டியலை அளிக்க இருப்பதாகவும் அதில் ஒரு 3 தொகுதியை இந்த முறை ஒதுக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வைக்க இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே சிட்டிங்கில் இருக்கக்கூடிய 2 தொகுதியும் அது மட்டுமல்ல கூடுதலாக ஒரு தொகுதியை ஒதுக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வைக்க இருக்காங்க. புதியதாக மதுரை, கோயம்புத்தூர், கன்னியாகுமரி மற்றும் தென்காசி, நாகப்பட்டினம் உள்ளிட்ட 5 தொகுதிகள் அடங்கிய விருப்ப பட்டியலில் ஏதாவது 3 தொகுதியை இந்த முறை ஒதுக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை வைக்க இருப்பதாகவும் அதற்கான முதற்கட்ட பேச்சுவார்த்தை தற்பொழுது தொடங்கி இருக்கிறது. இந்த திமுகவுடைய தொகுதி பங்கீட்டு குழுவுடைய பேச்சுவார்த்தை குழு தலைவர் TR பாலு தலைமையில் 7 பேர் கொண்ட குழுவும் அதேபோல மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோட குழுவும் தற்பொழுது பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார்கள். முதற்கட்ட பேச்சுவார்த்தை மீண்டும் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தையும் நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இந்த கூட்டம் முடிந்த பின்பு 11 மணிக்கு மேல மதிமுகவுடைய தொகுதி பங்கீட்டு குழுவானது அண்ணா அறிவாலயம் அவர்களும் கூட்டணி தொகுதி பங்கீடு குறித்து பேச்சுவார்த்தை நடத்த இருக்கிறார்கள். தேவப்பிரியன், உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி கோகுல். புதுச்சேரி நாடாளுமன்ற தொகுதியில் பாஜக போட்டியிடும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கும் நிலையில் அங்கு துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் களமிறங்க வாய்ப்பிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. புதுச்சேரியில் NR காங்கிரஸ் மற்றும் பாஜக கூட்டணி ஆட்சி நடைபெற்று வரும் நிலையில் அங்குள்ள ஒரே ஒரு மக்களவை தொகுதியில் யார் போட்டியிடுவது என முடிவு செய்வது குறித்து முதலமைச்சர் ரங்கசாமியுடன் பாஜக மேலிட பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரானா ஆலோசனை நடத்தினார். அப்போது புதுச்சேரியில் பாஜக போட்டியிடுவது என உடன்பாடு எட்டப்பட்ட நிலையில் நன்கு அறிமுகமான நபரை வேட்பாளராக நிறுத்த வேண்டும் என முதலமைச்சர் ரங்கசாமி வலியுறுத்தியதாக கூறப்படுகிறது. புதுச்சேரி உள்துறை அமைச்சராக உள்ள நமச்சிவாயம் போட்டியிட வேண்டும் என கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் கட்சி மேலிடத்திற்கு கோரிக்கை விடுத்து வரும் நிலையில் மாநில அரசியலை விட்டு செல்ல நமச்சிவாயம் தயக்கம் காட்டுவதாக கூறப்படுகிறது. அதே நேரத்தில் அமைச்சர் நமச்சிவாயத்தை நிறுத்தாவிட்டால் தான் கூறும் நபருக்கு வாய்ப்பளிக்குமாறும் ரங்கசாமி கேட்டுக்கொண்டதாக தெரிகிறது. இந்நிலையில் புதுச்சேரி துணைநிலை ஆளுநராக உள்ள தமிழிசை சவுந்தரராஜனும் தேர்தலில் போட்டியிட விரும்புவதாக தகவல் கசிந்துள்ளது. இதற்கு வலு சேர்க்கும் வகையில் டெல்லியில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை தமிழிசை சவுந்தரராஜன் நேற்று சந்தித்து பேசினார். புதுச்சேரி மற்றும் தெலுங்கானாவின் வளர்ச்சி திட்டங்கள் குறித்து உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடன் ஆலோசித்ததாகவும் புதுச்சேரி விமான நிலைய விரிவாக்கத்திற்கு கூடுதல் நிலங்களை கையகப்படுத்த மத்திய அரசு 420 கோடி ரூபாய் சிறப்பு நிதி ஒதுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்ததாகவும் சந்திப்புக்கு பின்னர் தமிழிசை தெரிவித்தார். வளர்ச்சி திட்டங்கள் குறித்து ஆலோசனை நடத்தியதாக புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கூறினாலும் அரசியல் குறித்தும் பேசியிருக்கலாம் என கூறப்படுகிறது. மீண்டும் தேர்தல் அரசியலில் ஈடுபட போகிறீர்களா என்பது தொடர்பான கேள்விக்கு பதில் அளித்த தமிழிசை சவுந்தரராஜன் ஆண்டவனும் ஆண்டு கொண்டிருப்பவர்களும் முடிவு செய்வார்கள் என்று குறிப்பிட்டார். தமிழிசை மீண்டும் தேர்தல் அரசியலுக்கு தயாராகிறார் என்ற பேச்சுக்கள் எழுந்த நிலையில் கட்சி மேலிடம் முடிவு செய்யும் என்றே இதுவரை கூறி வருகிறார். புதுச்சேரியில் பாஜக சார்பில் யார் களமிறங்குவார் என்பதில் கடும் போட்டி நிலவும் நிலையில் அமித்ஷாவை தமிழிசை சவுந்தரராஜன் சந்தித்திருப்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. சிவகங்கை தொகுதியை கார்த்திக் சிதம்பரத்திற்கு வழங்கக்கூடாது என்று காங்கிரஸ் கட்சியில் ஒரு பிரிவினரும் வழங்க வேண்டும் என்று மற்றொரு பிரிவினரும் தீர்மானம் நிறைவேற்றியிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.
காந்திசன் அவர்கள் சிறப்பாக செயல்படுகிறாங்க. அவருக்கு வாய்ப்பை வழங்க வேண்டும். 2024 பாராளுமன்ற தேர்தலில் அவருக்கு இங்கே சீட்டு ஒதுக்கக்கூடாது. சிவகங்கை என்றாலே கண்முன் வந்து செல்பவர் ப. சிதம்பரம் தான். 1984 முதல் 1999 வரை தொடர்ந்து 5 முறையும், 2004 முதல் 2019 வரை 2 முறையும் சிவகங்கை தொகுதியிலிருந்து மக்களவைக்கு ப. சிதம்பரம் தேர்ந்தெடுக்கப்பட்டார். சிதம்பரத்தின் வழியில் அவரது மகனும் தேர்தல் களத்தில் கால் பதித்தது சிவகங்கை தொகுதியில்தான். 2014ஆம் ஆண்டு முதல் முறையாக தேர்தல் களம் கண்ட கார்த்திக் சிதம்பரம் 4 முனை போட்டியில் 4வது இடத்தை பிடித்தார். 2019இல் திமுக கூட்டணியில் போட்டியிட்ட அவர் முதன்முறையாக மக்களவைக்கு சென்றார். இந்த நிலையில்தான் கார்த்திக் சிதம்பரத்திற்கு மறுபடியும் சீட் வழங்கக்கூடாது என்று சிவகங்கையில் ஒரு பிரிவு காங்கிரசார் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். தனியார் மஹாலில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் முன்னாள் மத்திய அமைச்சர் சுதர்சன நாச்சியப்பன், காங்கிரஸ் கமிட்டி ஒழுங்குக்குழு தலைவர் KR ராமசாமி, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சுந்தரம், முன்னாள் மாவட்ட தலைவர் சத்தியமூர்த்தி உள்ளிட்டோர் பங்கேற்றனர். கூட்டத்தில் ப. சிதம்பரம் மற்றும் அவரது மகன் கார்த்திக் சிதம்பரத்துக்கு எதிராகவும் கருத்துக்களை முன்வைத்த அவர்கள், கட்சியினருக்கு மரியாதை கொடுக்கக்கூடிய நபரை சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளராக தேர்வு செய்ய வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றினர். இந்த பாராளுமன்றத்திலே காங்கிரஸ் கட்சியினுடைய சின்னத்திலே போட்டியிட்டு வெற்றி பெற்ற கார்த்திக் சிதம்பரம் அவர்கள் அதைவிட மோடிக்கு தான் செல்வாக்கு இருக்கிறது என்று நேரடியாக தொலைக்காட்சியிலே பேட்டி கொடுத்தது என்பது மக்களை துன்புறுத்துகிறது. அதனால் அவர் மீது கட்சி நடவடிக்கை எடுக்க வேண்டும். மீண்டும் 2024 பாராளுமன்ற தேர்தலில் அவருக்கு இங்கே சீட்டு ஒதுக்கக்கூடாது, அவருக்கு பதிலாக வேறு நபர்களை நியமிக்க வேண்டும் என்று தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. இது ஒருபுறம் இருக்க, சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதி பொறுப்பாளராக நியமிக்கப்பட்ட அருள் பெத்தையா தலைமையில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் கார்த்திக் சிதம்பரத்திற்கு சீட் வழங்க வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. காந்திசன் அவர்கள் சிறப்பாக செயல்படுகிறாங்க. அவருக்கு வாய்ப்பை வழங்க வேண்டும். பெரும்பாலானவர்கள் கையெழுத்திட்டு தீர்மானமாக. இந்த மோதல் குறித்து தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் KS அழகிரியிடம் கேட்டபோது, வாட்ஸ்அப்பில் வரும் தகவல்கள் குறித்து பேச முடியாது என்றார். சார், சிவகங்கையில் கார்த்திக் சிதம்பரம் MP நிற்க கூட என்ன அதிகாரப்பூர்வமா எதுவும் இல்லை. அடுத்தது அதான் சார் தீர்மானமே போட்டிருக்காங்க சார். தீர்மானம் உங்களுக்கு வந்திருக்கு. ஏன் சார் வாட்ஸ்அப்ல வந்து அது தீர்மானமா? கடந்த வாரம் அண்ணா அறிவாலயத்தில் தொகுதி ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் சிவகங்கை தொகுதியை காங்கிரசுக்கு வழங்கக்கூடாது என்றும், அப்படியே வழங்கினாலும் கார்த்திக் சிதம்பரத்திற்கு சீட் வழங்கக்கூடாது என்றும் திமுக நிர்வாகிகள் வலியுறுத்தியதாக தகவல் வெளியானது. இந்நிலையில் சொந்த கட்சியிலேயே ஒரு பிரிவினர் கார்த்திக் சிதம்பரத்திற்கு எதிராக போர்க்கொடி தூக்கியுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.